ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ சிம்பிள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம விஎஸ் கோடில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்களும் அந்த சேஞ்சஸ் பண்ணணும். ஒரு சில எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த தீம்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குது. நீங்கள் மாற்றினா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெட்டர் கோடாக நீங்கள் மாறலாம். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய் கலர் தீமில் நிறையா தீம் இருக்குது. பட் நம்ம வெப் டெவலப்மெண்ட் பார்க்குறதுனால நம்மளுக்கு மோனோகாயின்ற இந்த தீம் தான் நம்மளுக்கு செட் ஆகும். பிகாஸ் அது கொஞ்சம் இதுவாக காட்டும். அண்ட் மோனோகாய் டிம் அதுவும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு ஃபேவரட் மோனோகாய் தான், நல்லா இருந்துச்சு. நீங்களும் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் தீமில் போய் மோனோகாய் அப்படின்ட்டு இருக்கிறது இல்லை, எனக்கு பழைய தீமே அதுவே நல்லா இருந்துச்சு, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த தீம் எப்படி இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியுதா, அது மட்டும் பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு எக்ஸ்டென்ஷன். அதாவது இப்போ நம்ம என்னென்னா ஏதோ ஒன்று நம்ம இங்கே டைப் பண்ணாலுமே அதை ஃபஸ்ட்டு இங்கே சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் போய் ரீலோட் கொடுத்தா தான் இங்கே இருக்கிற அது வந்து அங்கே போய் சேஞ்ச் ஆகுது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மாற்றணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எக்ஸ்டென்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். தட் இஸ் லைவ் சர்வர். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அது என்னென்னா லாஸ்ட்டாக இருந்துக்கிற இந்த கீழே இருக்க ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணிட்டு அங்கே சர்ச் இதில் லைவ் சர்வர் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு இதாகவே அந்த எக்ஸ்டென்ஷன் தான் வரும். க்ரியேட்டட் பை ரேவன் டெங்கின்னு இருக்கும், ரெட் பிக் டே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நேம் நான் வரல. ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால அன்இன்ஸ்டால் கேட்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறது எனேபிள்னு கொடுத்துடணும். ஸோ எனக்கு எனேபிள்லேயே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது எதுக்குன்னா, இப்போ நம்ம எதாவது க்ரியேட் பண்ணோன்னா இங்கே சேவ் பண்ணிட்டு அங்கே ரீலோட் கொடுத்தா தான் மாறுறதுக்கு. இந்த லைவ் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா இங்கே சேஞ்ச் பண்ண அங்கே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட கூல் ட்ரிக்ஸ், சீக்கிரமாக கோடிங்கில் இது ஒரு நல்ல ட்ரிக்காக இருக்கும். ஸோ அது பண்ணக்கப்புறம் கீழே இங்கே கோ லைவ்ன்ற இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணால் ஒரு நம்ம டெஸ்க்டாப்லேயே ஒரு சின்ன லோக்கல் ஹோஸ்ட் க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு சர்வர் க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த யூஆர்எல் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது திரும்பிய செட்டிங்ஸில் போகணும். ஒரு சின்ன சேஞ்ச், அதாவது சேவ் மெத்தடை வந்து நம்ம மாற்றணும். ஸோ அதில் ஒரு செட்டிங்ஸ்குள்ளே செட்டிங்ஸ் போனால் ஆட்டோ சேவ்ன்றது ஆஃபில் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர் டிலே இல்லை ஆன் வச்சிடணும். ஓகே, ஸோ ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது சேவ் ஆயிடுச்சுன்னா, ஸோ இங்கே சேவ் ஆனோடனே அங்கே தானாக ரிஃப்ரெஷ் ஆகி தானாகவே லைவ் சர்வரில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக பார்ப்போம். நான் இங்கே ஹாய் கைஸ்ன்னு போட்டிருக்கேன். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அது சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இவங்க வருங்க. ஓகே, நான் இங்கே டெலீட் பண்ணோன்னே அங்கே ரீலோட் ஆக ஆரம்பிக்குது. நான் ஒன்றுமே பண்ணல, ஆனால் ரீலோட் ஆகி அது காண போயிடுச்சு, பார்த்தாலே தெரியுது. அண்ட் இப்போ நான் ஹலோ கைஸ் திஸ் இஸ் இன்ஃபோ சிம்பிள் நான் போடுறேன். சேவ் அது தானாக ஆயிடும். ஏன்னா கொஞ்சம் டிலே எடுத்து அது சேவ் ஆகிடும். நம்ம செட்டிங்ஸில் மாற்றிட்டோம். இங்கேயே தானாக ரீலோட் ஆகி அதுவே சேவ் ஆகுது அண்ட் அதுவே வருது. இந்த எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக அதை டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ணும்போது இது மிகவும் யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண வைப்பீங்க. லைக் பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி ஒரு ஸ்கொயர் ரூட் பண்ணு, இது ஸ்கொயர் பண்ணு அப்படின்றதுனா ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது சின்னதுலேருந்து என்எல்பி மிஷின் லேர்னிங் அல்காரிதம் போகிறதுல. ஸோ தீஸ் ஆர் கால் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படி தான். நம்ம document.write hello guys, document.inner HTML இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்டேட்மெண்ட்ஸ், சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஒன்லைனாக தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமானா நோ, நிறையா இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸில் இருக்க அது போகிற வீடியோலாம் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போகலான்றது காட்டணும்னா ஜாவாஸ்கிரிப்டில் அந்த செமிகாலனை நம்ம போட்டாங்க. ஸோ இப்போ நான் document.write hello guys this is info symbol காட்டு செமிகாலன் போட்டு நிறுத்திட்டேன்னா, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணி அதை நீ பண்ணு. ஸோ உடனே அந்த செமிகாலனை பார்த்தோன்னே க்ரோமோட வெர்ஷன் 8 இன்ஜின் வந்து ஓகே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃபெச் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுறேன். ஸோ செமிகாலன் ரொம்ப முக்கியம். ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் செமிகாலன் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சுன்றதை இண்டிகேட் பண்ணுறது நம்மளுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் செமிகாலனே இல்லாமல் அந்த லைனில் திரும்பியும்
தொடர்ச்சியாகவே டாக்குமெண்ட்.ரைட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியுமோ இல்லையோ, பட் உங்களுக்கு அடுத்து அந்த ப்ராஜெக்டை செய்ய வர யாராக இருந்தாலும் உங்களுக்கு புரியாது. ஏன் இது கோடு வந்து க்ளீனாகவே இல்லை, க்ளீன் கோட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லைன்னு ரொம்ப இதாக டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் கோட். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா அந்த செமிகாலன் போட்டுருங்க. அப்போ தான் க்ரோமோட வெர்ஷன் 8 இன்ஜின் ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் இது போகலாம் அப்படின்ற காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கமெண்ட்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர் ஆகி நீங்கள் என்டர்ப்ரனர் ஆகி அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு 4-5 பேரை ஹையர் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணுன்னு பார்ப்பீங்க. பட் நீங்கள் அங்கே எழுதின கோடிங்கில் இது என்ன ஒர்க் பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எல்லா டைமும் உங்களை வந்து கேட்க முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ஒர்க் என்ன பண்ணுது, இது என்ன பண்ணுதுன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்தது கமெண்ட்ஸ். அதில் 2 வகை இருக்குது, சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் டபுள் லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட்னா 2 ஸ்லாஷ் போடணும். இந்த போட்டிருக்க பாருங்க, 2 ஸ்லாஷ் போட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதினாலுமே அது கமெண்ட்ஸ். க்ரோமோட வெர்ஷன் 8 இன்ஜின், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து அதை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்காது. ஸோ நீங்கள் அதில் என்ன வேணால் எழுதிக்கலாம். பட் சிங்கிள் லைன் கமெண்ட், ஒரு லைனில் நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன்ல, ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், a=1 ரிட்டன் a1ன்ற அந்த வேல்யூ மட்டும்தான் ரிட்டன் பண்ணும். ஸோ இந்த சிங்கிள் லைன் கமெண்ட் என்ன சொல்லுது, இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் 1. ஸோ உங்களுக்கு அடுத்து வர அந்த ப்ராஜெக்ட் செய்கிற அவங்களுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் படிச்சுட்டு ஓகே இந்த ஃபங்க்ஷன் இதான் பண்ணணும், இந்த கிளாஸ் இதான் பண்ணணும்னா ஓகே அவங்களுக்கு புரிஞ்சிடும். கோடும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்டி லைன் கமெண்ட். ஸோ ஒரு பெரிய அல்காரிதமை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் சிங்கிள் லைன்லாம் போட முடியாது. ஒரு 4-5 பேராகிராஃபே இருக்கும். கிரியேட்டட் பை டான் ரிச், எப்போ க்ரியேட் பண்ணது, ஜூலையில். ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் மல்டி லைன் கமெண்ட்டில் தான் போகணும். அது ரொம்ப ஈஸி. ஸ்லாஷ்க்கு அடுத்து ஸ்டார் ஆரம்பித்து ஸ்டார்க்கு அடுத்து ஸ்லாஷில் முடித்தா அது மல்டி லைன் கமெண்ட். அந்த 2 ஸ்லாஷுக்கும் நடுவில் நீங்கள் என்ன எழுதினாலும் அது ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காது. இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம், இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ராஜெக்ட்ஸில் க்ரியேட் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் அந்த தீம் யூஸ் பண்ணிக்கோங்க. தீம் உங்களுக்கு பிடிச்சது அந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட்லாம் யூஸ் பண்ணுங்கள். சிங்கிள் லைன் கமெண்ட் நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் கிளாஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்கள். மல்டி லைன் கமெண்ட்ஸ்லாம் எதாவது பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். சிங்கிள் லைன் கமெண்ட் 2 ஸ்லாஷ், மல்டி லைன் கமெண்ட் ஸ்லாஷில் ஆரம்பித்து ஸ்லாஷ் ஸ்டாரில் முடியுது. நான் வச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டு நான் வச்சுக்கோங்க. ஓகே, குட் பை.